நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் நடந்திருக்கக்கூடியவர் செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்திருக்குது. இதுல விஜய் அவர்கள் உரையாற்றிருக்கிறாரு. இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் தன்னோட கட்சி ஆரம்பித்து ஓராண்டு முடிஞ்சிருக்கு. 2ஆம் ஆண்டில் அவருடைய கட்சி அடி எடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோடைய ஓராண்டு வெற்றி விழா, 2ஆம் ஆண்டோட துவக்க விழா அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறாரு. சொல்லிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் நடவடிக்கை அப்படின்ற மாதிரி அங்கே எதுவுமே தென்படலை அப்படிங்கிறத ஓவராலாக அதை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரே விஷயத்தில் சொன்னால், பெரிய அளவில் அரசியல் ரீதியான எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. என்ன செய்ய போகிறேன், எதை நோக்கி அடுத்த திட்டம் என்ன, இப்போ என்னோட அடுத்த மக்களை நோக்கி என்னோட திட்டம் என்ன, கிரவுண்டை நோக்கி என்னோட திட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் டிராஃப்ட் ஏதாவது கொடுத்துக்கிறான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்குறேன். இதை தாண்டி வேறு விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அங்கே வழக்கம் போல் ஒரு என்ன சொல்கிறது, அரசியல் பற்றி தெரியாதவர், ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண அதாவது ஒரு கூட்டத்தை ஒரு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்த தெரியாதவர், ஒரு நிகழ்ச்சி நிரல் ப்ராப்பர் அஜெண்டாவோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஒரு மீட்டிங் நடத்த தெரியாத நபரை தான் இன்றைக்கும் தோற்றம் அளித்தார் அவர். மாநாட்டில் என்ன பிரச்சனை நினச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம். மாநாட்டிலையும் பத்திரிகையாளருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரொம்ப அழகுலச்சங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் பவுன்சர் தாக்கியிருக்காங்க. அவர் குமுதம் பத்திரிகையுடைய கேமராமேன், அவர் தாக்கியிருக்காங்க. அவர் கொஞ்சம் உடம்பு நிலை தருமாறிட்டார், ரொம்ப சிரமப்பட்டார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்ககிட்ட இருக்குது. அதுக்கு உண்மையிலே அவர் அதை நாலேஜ் அவருக்கு போயிருக்கும். அதுக்காக அந்த விஷயத்தை பற்றி அவர் ஒரு தெளிவாக அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி இதுவரை எந்த செய்தியும் வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரே நடை திமுக அட்டாக் அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட அந்த நெடி தான் அதிகமாக இருந்துச்சு. அதை தாண்டி வேறு ஏதாவது கரண்ட்டில் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ மும்மொழி சார்ந்த விஷயங்கள் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், அது ஒரு பெரிய இஷ்யூஸ் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 10 நாட்களாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி அவர் எதுவுமே இன்றைக்கி அங்கே எதுவும் பேசலை. அதாவது எப்படி பேசலை அப்படின்னா, மும்மொழி விஷயத்தை, அதாவது இந்தியை விருப்பப்பட்ட அவங்க படிச்சுப்பாங்க, 3ஆவது மொழி வேணும்னா அது விருப்பப்பட்ட படிச்சுப்பாங்க. அதை நீங்கள் திணிச்சின்னா அதை திணிக்கக்கூடாது. இது திணிக்கிறது வாட் ப்ரோ, இது தப்பு ப்ரோ, ராங் ப்ரோ, இந்த மாதிரியான ஒரு டோன். இது யாரை பார்த்து பேசுகிறேன்னா, யூனியன் கவர்மெண்ட்டை பார்த்து பேசுகிறது டோன். இது பிஜேபி கவர்மெண்ட்டு நிதி தரமாட்டேங்கிறாங்க. பின்ன அதாவது கல்வி ரீதியாக கல்விக்கான நிதி நீங்கள் ஏன் தரலன்னு கேட்டால், நீங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கல, நியூ எஜுகேஷன் பாலிசி நீங்கள் ஏற்றுக்கல, பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கல, ஸோ அதனால் நான் நிதி தரமாட்டேன்னு சொல்கிறது அது ஒரு ஆணவமான பேச்சு, கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணுற பேச்சு. அது அடிப்படையில் அப்படி ஒரு போஸ்ட்டில், கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்படி பேசக்கூடாது. அவர் பேசுகிறாரு. தர்மேந்திர பிரதானை நான் கண்டிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை அவர்கிட்ட வரல. இதுக்கு காரணமான யூனியன் கவர்மெண்டோட பிம்பமாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை கண்டிக்கிறதா அவர் சொல்லலை. இல்லை அவருக்கு அடுத்து பிம்பமாக இருக்கக்கூடிய அமித்ஷாவை குறிப்பிட்டு சொல்ல. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கார் வந்திருக்கிறாரு. இப்போ இந்த பேசுகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஈஷா யோகத்தினுடைய இந்த சிவராத்திரியோட நிகழ்ச்சிக்கு சத்குரு ஆடுவர் பார்த்தீங்கன்னா, ஒரு இரவானா ஒரு அதை என்ன சொல்கிறது, அது நான் ஒரு பரவச நிலை அடைஞ்சுறாரு. அவர் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அந்த பர்ஃபார்மன்ஸ் நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே திரௌபதி முர்முலாம் போயிருக்காங்க, பல சீனியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, மோடியே வந்திருக்காரு அப்படிங்கிறலாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருக்காரு. அவர் சார்ந்த பிரச்சனை, கல்வி சார்ந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை அதாவது உள்துறை சார்ந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனை இன்றைக்கி இருக்குது. அப்படி வந்திருக்கிறவர் நீங்கள் தமிழ்நாட்டை இப்படி வஞ்சிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவரோட வருகை குறித்து அவர் குறிப்பிட்டாத ஒரு கண்டிப்பு சொல்லியிருக்கலாம். பாஜக பிஜேபி பயன்படுத்தலை, அமித்ஷா பயன்படுத்தலை, மோடியை பயன்படுத்தலை, தர்மேந்திர பிரதானை பயன்படுத்தலை, எந்த பேச்சையும் பயன்படுத்தாமல் வாட் ப்ரோ இது, என்ன ப்ரோ இதுன்னு என்ன பிச்சை கேட்குறாங்களா, இது எனக்கு புரியல. அவர் அந்த விஷயத்தை, அந்த கல்விக்கான நிதி கட் பண்ணுறாங்களா, அந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டு எப்படி சொன்னார்னா, நிதி கொடுக்க வேண்டியது பிஜேபி கவர்மெண்டோட கடமை, அதை கேட்டு பெறுவது இவரோட உரிமையா, இவர்கள்னு சொல்லி கவர்மெண்ட் நீங்கள் குறிப்பிடக்கூடாது. உங்களை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும்ல, நம்ம உரிமையெல்லாம் நீங்கள் சொல்லணும். அவர் அங்கே நம்மன்றதை கூட அவர் பயன்படுது. அவர் ஒரு கட்சியோட தலைவர். அவர் சினிமா நடிகரா, இது நான் அரசியல் எங்கள் அப்பாற்பட்டிருக்கேன்ப்பா, அது கவர்மெண்டோட சம்மந்தப்பட்டது. அவர் ஒரு கட்சி தலைவர். அவர் அவர் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் வேறு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியர் பர்சனாக மாறிட்டார். இவரை சந்திக்கிறது கவர்னர் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நபரை மாறிட்டார். அப்படி நமக்கான உரிமை, அதாவது நம்ம உரிமையை அவர் பயன்படுத்த மாட்டேங்கிறாரு. நமக்கான உரிமையை யூனியன் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கான நிதியை கட் பண்ணுறாங்க. இதை கண்டிக்கிறேன்ற வார்த்தை அவர்கிட்ட வரவே இல்லை. வழங்கும் போல் என்ஜிஓ பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி அவர் செஞ்சுட்டு போயிருக்காரு. கட்சியினுடைய ஒரு ஆண்டு ஃபுல்லாக நீங்கள் எதுவும் செய்யலை. செலக்ட் பண்ணால் 3 ஆக்டிவிட்டி தாண்டி நீங்கள் ஒரு வருஷத்தில் எதுவுமே செய்யலை. இப்போ இந்த நிகழ்ச்சி செய்கிறீங்க. இப்போவாது உங்களோட பாலிட்டிக்ஸை நீங்கள் அப்படியே ஒரு ஃபோர்ஸை அடிப்பீங்க நீங்கள் பார்த்தேன். பட் இப்போவும் அடிக்கலை. அந்த மாதிரி ஒரு ட்ரையாக ஒரு வேக்கண்ட்டாக இருக்கிற மாதிரி நபராக தான் அவர் தோற்றம் அளித்தார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா 1967, 77 பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு அரசியல் புரட்சி நடந்தது. அந்த புரட்சி 2026 அசம்பிளி எலெக்ஷனில் நடக்கணுன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நடக்கும், கனவு கண்டுட்டு இருந்தாச்சு, நடக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
அவர் வந்து ஒரு ஃபன் பேச்சாக வந்து அவர் என்னென்னா ஒரு விசிலடிச்சம் குஞ்சுகளை வளர்க்குறாரா? இப்போ சீமான் வந்து ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்களை அரசியல் மேடையில் பேசி வந்து அதன் அடிப்படையில் வந்து அவங்கள ஒரு உணர்வுபூர்வமாக திரட்டி வச்சிருப்பார். அந்த மாதிரி வந்து இவர் வந்து சமுதாய பிரச்சனையை மக்களுக்காக கஷ்டப்படுறங்கிறதெல்லாம் சினிமாவில் காட்டுவார். அந்த ஆக்ஷன் வந்து சினிமாவில் காட்டுவார். அதை பார்த்து வந்து அதெல்லாம் ரியல்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அவருக்காக தெரியலுது. அந்த கூட்டத்தை இன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் கூட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கட்சின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்களை வந்து இன்னும் வந்து ஒரு மாயையில் வச்சிருக்காரான்னு கேட்குறோம். 67ங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது? ஃபஸ்ட்டு இந்தியாவில் உருவான ஃபஸ்ட்டு மாநில கட்சி திமுக கட்சிங்கிறது தேசிய கட்சிக்கு எதிராக வந்து உருவான ஒரு கட்சி. தேசிய கட்சியை ஃபைட் பண்ணி உருவாகுது திமுக. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. எவ்வளோ கட்சிகள் கூட்டணி அமைச்சு ஒரு வலிமையான போராட்டம், இந்திய எதிர்ப்புங்கிறது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதோட விளைவாக வந்து உருவான திமுக ஆட்சி அணையில் உட்காந்தது எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து கூடிய சீக்கிரமே ஒரு தேசிய கட்சியாக அதுக்கு அந்த டைமில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸை இலக்கு செய்கிற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியலை 67 முன்னெடுத்தாங்க. இது வந்து நாடறிஞ்ச தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அரசியல் வரலாறு. அந்த வரலாறை இப்போ நிகழ்த்தி அதுக்கு ஈக்குவலாக இப்போ 76 இருக்குன்னு சொல்கிறார். ரொம்ப மிகையாக இருக்குன்னு சொல்கிறேன். 77 என்ன நடந்துச்சு? அந்த திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. எம்ஜிஆர் வந்து அதை வந்து பிரிஞ்சு வந்த எம்ஜிஆரால் அந்த திமுக தோற்கடிக்கப்பட்டு பிறகு வந்து அதிமுக ஆட்சி வந்து சில காலங்கள் பயணிச்சுது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்தா இவங்க எல்லாருமே அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஊறி இருந்தாங்க, தத்துவம் பேசுனாங்க. ஒரு டெல்லி அரசு ஒரு ஏகாதிபத்திய அரசாக மாறுது. டெல்லி அரசு வந்து அனைத்து அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமாக இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பிரிட்டிஷ் மனப்பான்மையில் பிரிட்டிஷ் வெளியே போயிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து விடுதலைன்ற அளவு கொடுத்துட்டு இந்தியா விடுதலை பெற்ற நாடாக அறிவிக்கப்பட்டு பிரிட்டிஷ் வெளியே போயிட்டாங்க. அந்த பிரிட்டிஷ் வச்சிருந்த அதிகாரத்தை டெல்லி கவர்மெண்ட் தங்களுக்குன்னு கையில் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பல விஷயத்தை மறுத்துட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணதில் உருவானதான் திமுகவும் அதிமுகவும் அப்படிங்கிறதான். அதிமுக அதுலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இருந்தாலும் கூட அவங்களுக்கான அந்த அடையாளம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றிய கவர்மெண்ட்டோட ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டேட் நலனுக்காக பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான எந்த பாலிடிக்ஸ் வந்து இவர் வந்து அதோட யதார்த்தம் தெரிஞ்சு தான் வந்து அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாரா? 26க்கும் 67, 77 எப்படி கம்பேர் பண்ணி பார்க்க முடியும்? இவர் அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை செய்கிறாரா? நான் தான் ஆல்ரெடி குறிப்பிட்டேன். டெல்லி அரசை எதிர்த்து இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. இவர் வந்து கட்சி ஆரம்பித்து அதாவது டெல்லிக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். பிப்ரவரியில் கட்சி ஆரம்பித்தார் போன வருஷம். எலெக்ஷன் எப்போ நடக்குது? டெல்லிக்கான எலெக்ஷன் எப்போ நடக்குது? மே மாதம் எலெக்ஷன் நடக்குது. அப்போனா பிப்ரவரி மாதம் நீங்கள் கட்சி ஆரம்பித்தவர் டெல்லிக்கான நடக்கிற எலெக்ஷன் பற்றி நீங்கள் கருத்து சொல்லிக்கணுமோ கூடாதா? கருத்து சொல்லவே இல்லை. ஏன்னா என் நோக்கம் வந்து 26ன்ட்டார். அந்த 26 நோக்கி இடையில வந்து 2 இடைத்தேர்தல் வந்துச்சு. விக்கிரவாண்டி வந்துச்சு, ஈரோடு கிழக்கு வந்துச்சு. அதை பற்றி கருத்து சொல்ல, எதை பற்றியும் கருத்து சொல்ல மாட்டேங்கிறார். சரி, இப்போ இன்றைக்காவது நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களே, இன்றைக்காவது உங்களோட பாலிட்டிக்ஸை கிளியராக சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் இந்த பிரச்சனை மக்கள் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் அவர் குறிப்பிட்றாரு, என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நாட்டில் எதோ பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இவங்க ட்விட்டரில் வந்து ஹேஷ்டாக்ஸ் போட்டு சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது யாரை குறிப்பிட்றாங்கன்னா உதயநிதி விசஸ் அண்ணாமலைன்னு சொல்லி கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? இவங்க கெட் அவுட் பண்ணின்னு சொன்னாங்க, அவங்க கெட் அவுட் ஸ்டாலின்னு சொன்னாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு ஹேஷ்டாக். ஆக்சுவலாக அது வந்து ஒரு திமுக கவர்மெண்ட்டும் சரி பிஜேபியும் சரி அதை வந்து அப்படி தான் கொண்டு போனாங்க. அவங்களோட பர்சனல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த இஷ்யூ சீரியஸான இஷ்யூ. மும்மொழி சார்ந்த பிரச்சனை, இந்தி திணிப்புங்கிறது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் வந்து அதோட சீரியஸ் தன்மை இல்லைன்னு சொல்லி நம்ம அதை மறுத்து பேசக்கூடாது. அது இருக்குது. ஆனால் அதை வந்து திமுகவும் பாஜகவும் அதை அப்படி பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது அது உண்மையான விஷயம். அவர் அதை குறிப்பிட்றவர் எப்படி அந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி எப்படி தங்களுக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து 2 கட்சியும் வளர்த்துக்கிட்டாங்களோ அதை கிண்டலாக விமர்சனம் பண்ணுறாரு. ஓகே, கரெக்டு தான். மற்ற விஷயத்தில் டைவர்ட் பண்ணிவிட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சரியான விஷயம் தான். ஆனால் அந்த மும்மொழி பிரச்சனை அட்ரஸ் பண்ண முடியல. அந்த மும்மொழி பிரச்சனைக்காக நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ண முடியல. அந்த பிஜேபி கவர்மெண்ட்டோட தப்பை வந்து சுட்டி காட்டணுமா இல்லையா? அவர் அந்த ஒன்றிய அமைச்சர் பேச ஆணவ போக்கு கண்டிக்கணுமா இல்லையா? இது எதையுமே செய்யாத ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க முடியும்? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இவர் வந்து 67யும் 77யும் கம்பேர் பண்ணி அந்த மாதிரியான விஷயத்தை நிகழ்த்துற மாதிரியான தலைவராக இவர் இல்லை. அன்றைக்கு இருந்த கலைஞர் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியான அதுக்கு நிகரான தலைவர் இவர் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து அவங்களுக்கு மக்களோட கரிஸ்மேட்டிக் பவர் மட்டும் கிடைக்கல, ரெண்டாவது அவங்க நல்ல ஒரு ஆளுமையாக இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான. இவர்கிட்ட அந்த மாதிரி ஆளுமைங்கிறது இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் களத்தில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான அரசியல் களத்தில் மக்களோட நின்று ஃபைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய்க்கு இல்லையோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாநாடு நடந்ததுலேருந்தே இருக்கட்டும், விஜயோடைய கொள்கை வந்துட்டு சரியாக சொல்லலை, ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருக்குது எல்லாமேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிகழ்வில் அவர் பேசுனது எல்லாமே எப்படி சார் இருக்குது? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓவராலாக வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட மாநாடுக்கு அப்புறம் வந்து அவர் ஆளுநர் சந்தித்த ஒரு ஈவெண்ட்டு, பிறகு பரந்தூருக்கு ஒரு விசிட் பண்ணார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக வந்து செலக்ட் பண்ணி அதை செஞ்சார்.
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்கிற மாதிரி இல்லை. ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் செய்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு நாளை குறிப்பிட்டு நேரத்தை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி அப்படி இருந்தது. களம் அப்படி கிடையாது. மக்களோட பிரச்சனைங்கிறது எல்லா நாட்டிலுமே மக்கள் பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. களம் வந்து பரபரப்பாக தான் இருக்குது. நீங்கள் அரசியல் செய்யணும்னா நீங்கள் வந்து மக்களோட இறங்கி செஞ்சால் தினம் அரசியல் தான். அதில் வந்து மாற்றே இல்லை. நீங்கள் அது நாள் கிழமை குறித்து பண்ணுற மாதிரியான நிகழ்வுலாம் கிடையாது. கடந்த ஒரு வருஷமாக அவர்கிட்ட அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அவர் மாநாடு துவங்கும் போது எதை அட்ரஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாசிசமா நீங்கள் பாயசமா, பாஜக பாசிசமா நீங்கள் பாயசமா, நீங்களும் அவங்க ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பிறகு ஊழல் கட்சியாக நீங்கள் இருக்கீங்க, அண்ணா பேர்லேயும் பெரியார் பேர்லேயும் வந்து நீங்கள் ஊழல் செய்கிறீங்க, குடும்ப அரசியல் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். இது வழக்கமாக திமுக மீது வைக்கக்கூடிய ஒரே விமர்சனம் தான். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது என்னென்னா, ஊழல் பண்ணாங்க அப்படின்னா இந்த 3 ஆண்டு காலம், அதாவது இந்த 4 ஆண்டு காலம் வச்சுக்கோமே, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு எந்த துறையில் ஊழல் பண்ணாங்க, மின்துறையில் என்ன ஊழல் பண்ணாங்க, இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஊழல் பண்ணாங்களா குறிப்பிட்டு, இல்லை சத்துணவு விஷயத்தில் ஊழல் பண்ணாங்களா ஸ்பெசிஃபையாக குறிப்பிட்டு அது எவ்வளோ ஊழல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். செந்தில் பாலாஜி மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதானி விவகாரம் ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குது. அந்த அதானி விவகாரத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி இப்போ வந்து அரப்பூர் ஜெயராமன் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து ஊழல் சார்ந்த ஆக்டிவிஸ்டாக இருப்பார். அந்த சார்ந்த பிரச்சனைகளை வந்து ஆய்வுபூர்வமாக எல்லாத்தையும் எடுத்து வழக்கு தொடுப்பார், மக்களை சந்திப்பார், ப்ரெஸ்ஸை சந்திப்பார், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி ஊழலை நீங்கள் குறிப்பிடணும். வழக்கமாக திமுகனா ஊழல் கட்சி, வாரிசு கட்சின்னு இது எல்லாரும் சொல்கிறான். நீங்கள் வந்து இதை தாண்டி ஒரு ஸ்பெசிஃபையாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அப்போ அதனால் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பண்ணையார்களுடைய கட்சியாக இருக்குது, நம்ம கட்சி ஏழைகளுக்கான கட்சி அப்படிங்கிறார். ஏழைகளுக்கான கட்சியா? ஏழைகளை நீங்கள் எத்தனை பேர் சந்திச்சிருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? இன்னும் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மக்களை சந்திச்சா எங்கே உங்களோட ஸ்டார் வேல்யூ வந்து அப்படியே உங்களை விட்டு விலகி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் போற்றி பாதுகாக்கணுங்கிற மாதிரி தான் வந்து உங்களை நீங்கள் வந்து ஒரு சூழ்ந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் இன்னும் எளிமையான நபராக வந்து மாறலையே இவர். இப்போ அதாவது இன்றைக்கி திமுக வந்து நீங்கள் சொல்லலாம், ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறுநில மன்னர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது ஒரு குடும்பம் தான் வந்து கட்சியை வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி அந்த பண்ணையத்தன்மை ஆகிடுச்சுன்னா, இந்த பண்ணையத்தன்மைங்கிறது 67 இந்த தன்மை இல்லை. 67 இந்த தன்மைலாம் ரொம்ப லேட்டராக தான் அவங்களுக்கு உருவாகுது. ஆரம்பத்தில் அது வந்து ஒரு மக்கள் கட்சியாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறீங்க ஏழை மக்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரியான கட்சி தான் திமுக அன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உருவாகும் போதே அந்த இடத்துல நீங்கள் உருவாக்குறீங்க. உங்களை வந்து யாரையாவது சாதாரணமாக உங்களை ஈஸியாக மீட் பண்ண முடியுமா, இல்லை புசியாக தான் மீட் பண்ண முடியுமா, அவர் எப்படி வச்சுருக்காரு. ரெண்டாவது நீங்களாம் ஃபஸ்ட்டு யார்? நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் நடித்தா ஸ்டார் ஆகிட்டே டேரெக்டாக அப்படியே அரசியலுக்கு வந்துடுவீங்களா? மக்களோட நின்று ஏதாவது வந்து சாதாரணமாக மக்களோட அன்றாட வாழ்க்கை பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா? திமுக நம்ம எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. திமுக அந்த உருவான அந்த வரலாறுங்கிறது அவங்களோட வரலாறு வேறு. அது வந்து அதை பார்க்குறவங்க எல்லாரையும் அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட சப்ஜெக்ட் மாதிரி தான் அதை பார்ப்பாங்க. அந்த அரசியலுங்கிறது அதை வந்து வறுமையில் இருக்கிற காசை புரட்டிட்டு அன்றைக்கி இருந்த பண்ணையாராக இருந்த காங்கிரஸை எதிர்த்து அதை வீழ்த்தி உருவாகிறதுங்கிறது பணம் பலமும் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது. அவங்கள எதிர்த்து வீழ்த்தி அந்த இடத்துக்கு அவங்க வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சவாலான காரியம். அதை பார்க்கும்பொழுது அவங்க மீது யாருமே வந்து விமர்சனம் வைக்க மாட்டாங்க. வர வேண்டிய கட்சிப்பா, அது நமக்கான கட்சிப்பா அப்படின்னு தான் மக்கள் அதை பார்த்தாங்க. அந்த தன்மை வந்து இன்றைக்கி அது மாறிடுச்சு. அது இன்றைக்கி அதோட சப்ஜெக்ட் வேறு. பட் அன்றைக்கி இருந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அதை உற்று பார்த்தாகணும். ஆனால் இன்றைக்கி விஜய் கட்சி தாவேக்காவை நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? இன்றைக்கே நீங்கள் அந்த தன்மையில் தானே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஏழை மக்கள் உங்களை எளிமையாக அட்ரஸ் பண்ணுற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா? உங்களை அணுகிற இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா? கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு நிருபர் தாக்கப்பட்டிருக்காரு. அதை நீங்கள் அந்த பிரச்சனை நீங்கள் அட்ரஸ் பண்ணீங்களா? அவ்வளோதான். உங்கள் மாநாட்டுக்கு வந்தவரை வந்து 2 பேர் இறந்துட்டாங்க. மாநாட்டுக்கு வந்தவங்க இறந்துட்டாங்க. ரிட்டன் போகும்போது 2 பேர் இறந்தாங்க. மாநாட்டுக்கு வந்து வரும்போது வந்து சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த பிரச்சனை இருந்துச்சு. 3 மணி நேரம் சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி நிர்வாகிகள் அந்த ஹாலுக்குள்ளே நடந்த அந்த மீட்டிங்கு இன்றைக்கி வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து சாப்பாடு இல்லாமல் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே லேக் இருக்குது. ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனை இருக்கும், அது எப்படி பண்ணணும், என்னென்ன தேவைகள் இருக்கும், இந்த பிளான், இந்த டிராஃப்ட் எல்லாம் தெளிவாக அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி தெரியல. மாநாட்டில் என்ன பிரச்சனை பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் தொண்டர்களுக்கே அவங்களோட பிரச்சனை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஒரு ஸ்டேஜுக்கு ஏறினீங்கன்னா ஸ்கிரிப்ட் மனப்பாடம் தான் பண்ணிட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்கிறது தெரியுது. அதை மனப்பாடம் பண்ணுறது முன்னாடி ஒரு நிமிஷம் தொண்டர்கிட்ட ஜென்ரலாக பேசிட்டு அப்புறம் ஆரம்பிக்க வேண்டியது தானே. மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கு தான் போகிறீங்க நீங்கள். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு என்ன பதிலாக சாப்பிட்டீங்களா, ரைட்டா, என்ன வேறு ஏதாவது விஷயம் இருக்கா, நான் பேச ஆரம்பிக்கலாமா, இன்னும் ஒரு ஜென்ரல். இது வந்து மாநாட்டிலையும் இல்லை, அவர்கிட்ட இப்போவும் இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் தொண்டர்களோட பிரச்சனை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் எப்படி நாளைக்கு வந்து மக்கள் பிரச்சனை அட்ரஸ் பண்ண போகிறார்? இதெல்லாம் வந்து நாளைக்கு அவர் தானே மாற்றிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் மாற்றிக்கல. ஒரு வருஷமாக அவர்கிட்ட மாற்றிக்கல. அதை தான் நான் பேசுகிறேன். இன்னும் அடுத்த வருஷம் அவர் தன்னை மாற்றிக்க போகிறாரா, எப்படி மாற்றிக்க போகிறாரு தெரியல. ஆனால் மாற்றிட்ட மட்டும் தான் அந்த ஃபீலை நிற்க முடியும். அதை நம்ம அந்த உண்மை மறுக்க முடியாது. ஆனால் அவர்கிட்ட இந்த லேக்ஸ் அப்படியே திரும்ப அந்த பார்க்குற அதே பிரச்சனை தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த நிகழ்வை பொறுத்த மட்டும் பிரசாந்த் கிஷோர் அவருடைய செயல்பாடு என்னவா சார் இருந்துச்சு? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரசாந்த் கிஷோர் வந்து பீகாரை சேர்ந்த ஒரு ஜன் சுராஜ் கட்சியினுடைய தலைவராக இப்போ இருக்கார் அப்படிங்க பார்க்குறோம். ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் வந்து டெபாசிட் இழந்தார். இடைத்தேர்தலாம் பார்த்துரும். பட் அவர் தேர்தல் விற்பனர். அவர் வியூகம் வகுத்து கொடுத்த கட்சிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு, தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. பட் என்னென்னா ஒரு இன்றைக்கி நடந்த விஷயத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்னார்னா,
இது மாதிரி விஜய் கட்சிக்கு வந்து நான் தேர்தல் விற்பனராக இருக்க தேவையில்லை, இது வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சி தான், நான் அதுக்காக நான் இங்கே வரல அப்படின்னு சொன்னார். அப்புறம் எதுக்காக வந்தாருன்னு தெரில. சரி, அது வந்து அவர் அடிப்படையில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர் அப்படின்னு தன்னை குறிப்பிட்றாரு. அதான் அவரோட அடையாளம். இன்றைக்கி தான் அவர் ஒரு கட்சி தலைவர் மாதிரி இருக்கார். அதுக்கு முன்னாடி அதுதான் அவரோட அடையாளம். பட் அவர் எதுக்கு விஜய் கூட வச்சுக்கிறாரு? ஏன்னா அவர் ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுக்காக நான் வரல, விஜய் கட்சிக்கு நான் வியூகம் வகுத்து தருவதற்காக வரலங்கிறாரு. அப்புறம் எதுக்காக விஜய் கூட வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து அவர் அரசியல் ஆளுமையா? அவரை ஸ்டேஜில் நீங்கள் அவர்கிட்ட ஸ்டேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அவர் எதுக்காக ஷேர் பண்ணுறீங்கிற விஷயத்தை கிளியராக சொல்லணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வரும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவங்க என்னென்னா ஏற்கனவே அந்த கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லிட்டு பாஜக திமுக மாற்றி இந்த ஹேஷ்டாக் வச்சுருந்தாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா கெட் அவுட்னு சொல்லிட்டு அதில் என்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து மும்மொழி கொள்கை விவகாரம், பிறகு இந்தி திணிப்பு, பிறகு பெண்களுக்கு எதிரான வந்து வன்முறை, அதெல்லாம் குறிப்பிட்டு ரெண்டாவது வந்து இந்த மோசமான ஆட்சியை அகற்றுறது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து அகற்றத்துக்கான கையெழுத்து போடுற அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கிறாரு. பிகே கிட்ட கேட்குறேன், அவர் போட மாட்டேன்னு அதை மறுக்கிறார். ஆக்சுவலாக அது வந்து விஜயோடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் பாலிடிக்ஸ். ஃபஸ்ட்டு அதான் கட்சியோட உறுப்பினராக தான் அவர் வந்து கையெழுத்து போடுவார் அந்த விஷயத்தில். அவர் வந்து அவர் என்ன ரோலில் வராரு ஃபஸ்ட்டு மாநாட்டுக்குள்ளே, அதாவது உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்குள்ளே எதுக்காக உள்ளே வராருங்கிறது நீங்கள் கிளியராக சொல்லணும் இல்லையா? வந்து அவர் கையெழுத்து போட சொன்னால் அதை விட்டு கையெழுத்து போடுவார். அது அந்த இவங்களுக்கு தேவையில்லாத ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிகே விஷயத்தை அது ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத நான் அதை பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது என்னென்னா, ஓகே, இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரை வச்சு அவரை எதுக்காக நீங்கள் போர்ட்ரேட் பண்ணுறீங்க, அவர் எதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் பேஸில் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த எலெக்ஷனில் விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரு, அந்த இடத்துக்கு வந்துடுவார், இந்த முறை அடுத்த முறை வந்துடுவார்ன்ற சில ஹோப்பெல்லாம் கொடுக்குறாரு. அவர் வராரா வரலையாங்கிறது ரெண்டாவது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து அடிப்படையில் வந்து ஏடிஎம்கேக்கு இந்த வருஷம் 2026 விற்பனராக ஒர்க் பண்ணுறதுக்காக அசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இவரோட விஷயம் இன்னும் கிளியராக தெரியல, அஃபிஷியலாக ஏடிஎம்கே இன்னும் அறிவிக்கல. நான் அப்படி தான் வந்து அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. இப்போ அவர் ஏடிஎம்கேவோட இதில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் கிட்ட எதுக்காக வராரு, தாவேக்காவுக்கு அவர் எதுக்கு வராரு, தாவேக்காவோட பர்சனல் மீட்டிங்குள்ளே அவர் எதுக்கு வராருன்ற கிளாரிட்டி ஃபஸ்ட்டு தாவேக்கா கொடுக்கணும், விஜய் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவர் கட்சியினுடைய பொறுப்பாளரோ இல்லை வெல்விஷரோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா வந்து அவர் ஒரு உறுப்பினராக இருக்கார். அவர் எதுக்கு வராருங்கிற விஷயத்தை அவர் சொல்லணும். ரெண்டாவது, அவர் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறது தெரியுங்களா, விஜயோடைய ஃபேஸே, விஜயோட பிம்பத்தை உடச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பேசி விட்டார். குஜராத் வந்து பெஸ்ட் மாடல்னு பேசியிருக்காரு அந்த ஸ்டேஜில் வந்துட்டு. குஜராத் பெஸ்ட் மாடல்ன்ற விஷயத்தை நீங்கள் எதுக்கு வந்து தாவேக்காவுடைய மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. குஜராத் உண்மையிலே பெஸ்ட் மாடலா? ஏன் சார், ஓகே, அது குஜராத் உண்மையிலே பெஸ்ட் மாடல்னு ஏன் அவர் சொல்கிறாருன்னா, அடிப்படையில் வந்து இவங்களாம் நார்த் இந்தியா பாலிடிக்ஸை புரிஞ்சுக்காதவங்க. ஆனால் இவரை வச்சு தான் திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தா சொல்கிறாங்க, அதனால் வெற்றி பெற்றன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வேறு விஷயம். அன்றைக்கி திமுக வெற்றி பெற தருவாயில் இருந்துச்சுங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது, அது வேறு. ஆனால் இவர் 200க்கு மேலே வெற்றி பெறுனார் திமுக. ஆனால் அவளை வெற்றி பெறல திமுக. 140, 150, 130 சம்திங் தான் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்க பார்க்குறோம். கூட்டணியோட சேர்த்து 150 மேலே வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வேறு. இவர் குஜராத்தில் மோடி வந்து சிஎம்மாக இருக்கிறதுக்காக, இப்போ பிஎம் இருக்கார், அன்றைக்கு சிஎம்மாக இருக்கிறதுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சிஎம் மோடி பிஎம் ஆகிறதுக்கு டெல்லி அரசியல் நோக்கி வரும்போது அதுக்கும் ஒரு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவரை வந்து மோடி கழட்டி விட்டதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை பாஜகவே டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளே வந்து இந்த விற்பனை விலை நாமளே பார்த்துக்கலாம், இவங்களாம் வந்து வேண்டாம் அப்படின்ற அளவில் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் மோடிக்கும் இவருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சுங்கிறது உண்மையான விஷயம். அது வந்து மறுக்கிறதுக்குலாம் இல்லை. அதனால் இவர் வந்து இதுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குஜராத் வந்து பெஸ்ட் மாடல்னு சொல்லி தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் எந்த விஷயத்தில் குஜராத்தோட வந்து ஈக்குவலாக நிற்க முடியுமா? கல்வியில், மருத்துவ கட்டமைப்பில், இல்லை உள்கட்டமைப்பு விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற நீங்கள் என்னென்னா வந்து மோடி வந்து பிஎம் ஆனதுனால, மோடி உங்களுக்கு சிஎம்மாக இருந்ததுனால தொழிற்சாலைகள் வசதி இண்டஸ்ட்ரியல் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக நிற்கிறீங்க. ஆனால் அதுவும் ஈக்குவலாக இல்லைன்னு ஏறத்தாலும் அந்த இதை வந்து நிற்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய வைர வியாபாரிகளுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அங்கே உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட அந்த மோடியோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது பேச வேண்டியதாக இருக்குது. அம்பானிக்கான இண்டஸ்ட்ரீஸும் அதானிக்கான இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இருக்குது. ஒரு சொந்தமாக ஒருத்தர் ஆந்திரப்பனர் ஆகணும் அப்படின்னா அவனுக்கான வாய்ப்புகளை நீங்கள் அங்கே எவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழ்நாட்டு பக்கத்தில் நிற்கவே முடியாது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் நிற்கலாம். நான் சொல்கிற மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஒசூர்லாம் பார்த்தீங்கன்னா சிப்காட் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி வேணுங்கிற விஷயத்தில் ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு இன்ஜினை 10 பாட்டாக பிரித்து 10 கம்பெனி தயாரிப்பாங்க. அது வேணுங்கிற ஒரு சின்ன விஷயம். இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக செய்வாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. நிறைய ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிப்காட் செய்கிறது நிறைய இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, நான் குறிப்பிட்ட ஒரு சிறு குறு தொழில் முனைவோர்கள் இவங்க வந்து வாழ்வதற்கான, அவங்க தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு குஜராத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அது கேள்விக்குறி. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசலாம், நிறைய பேசலாம், அதை பற்றி பேசுறதுக்கு இல்லை. ஆனால் இப்போ பிகே எதுக்காக வந்து அதை வந்து இங்கே சொன்னார், இவர் மேடையில் சொன்னார், அப்போ இவர் அதை தான் கொடுக்க போகிறாரா?
ஏன்னா இவரை கூப்பிட்டு மேலே ஏற்றி விட்டாருன்னா அப்போ இவர் பேசுகிற விஷயம் இவருக்கு தேவையில்லாத நெருக்கடியாக மாறுதில்லை. இந்த விஷயங்கள் அவருக்கு தேவை அப்படின்ற நம்மலாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து சொந்த காசில் ஒரு சூனி வச்சுட்ட மாதிரி இவரெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி இவரே வந்து பிஜேபி அட்டாக் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. மோடி பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு, நான் பர்டிகுலர் இஷ்யூஸ் காரணமான அந்த அமைச்சர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாரு, யார் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறார், பாஜக பேரை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறார். வாட் ப்ரோ என்ன ப்ரோ இதுன்னு கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறீங்க? நீ என்ன ஏதோ இது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு கவர்மெண்ட்டை ரைட்ஸ் கேட்குறீங்க, அதுக்கு வந்து போர்டில் கேட்க வேண்டாமா? அவர் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நம்ம பிகேலாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு குஜராத் மாடல்னு பேசிக்கிட்டு தேவையில்லாமல் பிஜேபி மாடல்லாம் பேசிக்கிட்டு மோடி மாடல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கேன், விஜயோட பாலிடிக்ஸுங்கிறது ஆரம்பத்திலே வந்து அதோட ரிசல்ட் வந்து என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அந்தளவுக்கு மோசமாக போயிடக்கூடாத கட்சி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் சரி பண்ணிக்கிறாரா விஜய் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நான் நினைக்கிறேன். தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பற்றியும் விஜய் பிரசாந்த் கிஷோர் உங்களுடைய உரையை பற்றி பலவிதமான கோணங்களில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.